சைக்கிள் செய்கிறதுல பெரிய ஆள். அவர் 1995 பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 7-8 சைக்கிள் மேலே பண்ணியிருக்காரு. ஆனால் டிஃப்ரெண்ட் சைக்கிள் தான். ஒன்று கூட வந்து பார்த்த மாதிரி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கால்வாசி ஷாக் ஆப்ஸரு, ஃபோல்டிங் பண்ணுற ஹேண்ட்பாரு, சாதா ஹேண்ட்பார்லாம் பார்த்துப்பீங்க. ஃபோல்டிங் பண்ணுற ஹேண்ட்பார்லாம் வந்து இவன் தான் செஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஏகப்பட்ட ஷாக் ஆப்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணார். ரெடி பண்ணி 1995 சக்ஸஸ் பண்ணார். டிஐ சர்டிஃபிகேட்டில் கூட கூட்டின்னு போனாங்க. அதுக்கேற்ற ஒன்று கொடுத்து விட்டாங்க அவார்டெலாம். அதுக்கப்புறம் இதே தான் முயற்சி பண்ணுகிறாரு. ஃபண்ட்ஸ் பத்தல, இதை பண்ணி புதுசாக பண்ணியிருக்காரு. இது ஒன்று எத்தனை அடின்னு பார்த்தாலும் ஒரு 8 அடி இருக்கும் ஹைட்டு பண்ணுறாரு. அது எங்கேயோ ஃப்ளாட்லாம் வாங்கி ரோலிங்கில் கொடுத்து எல்லாம் பண்ணுறாரு. பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஹெவி வெயிட்டும் இருக்குது, அதிகபட்சம் வெயிட்டும் இருக்குது. மூளை வச்சு தான் யூஸ் பண்ணுறாரு. எல்லாமே மூளை தான். வெளியால் காப்பியெல்லாம் கிடையாது. எல்லாம் இவர் மூலையே தான். செயின் கிடையாது. மேக்ஸிமம் செயின் இல்லாமல் தான் ஓடுது சைக்கிள். அது மாதிரி கியரு ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. இது செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? 60,000 மேலே செலவாச்சு. ஆனால் கணக்குலாம் பண்ணலாம். 60 மேலே. அதான் 3 வருஷம் ஆயிடுச்சு. வச்சு பண்ணால் 2 ட்ரிப். ஒரு ட்ரிப் பண்ண பயிலர் ஆயிடுச்சு, 2வது ட்ரிப் பண்ண பயிலர் ஆயிடுச்சு. இதுதான் 3வது லாஸ்ட் ஃபைனல். இது கரெக்டாக இருக்குது. ஓட்டுமே நல்லா பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. யாருன்னா வந்து கேட்டாங்களா இதை கொடுங்க? கேட்கலாம். அவங்க வந்து கல்யாண மண்டபம் கண்காட்சி மாதிரியா ஷோ வைக்கணுமா வெளியே. அவங்க மொத்தமாக கொடுப்பான்னு கேட்டாங்க. வித்துறான்னா கொடுக்க வேண்டியதான். அவங்க என்ன பண்ணோம் அவங்க எடுத்துப்பாங்க. அது எவ்வளோ கொடுப்பாங்க தெரியல. நான் 60,000 சொல்லிக்கிறேன். 1 லட்ச ரூபா கொடுத்தா விட பரவாயில்ல. இந்த மாதிரி இன்னும் எத்தனை வச்சுருக்கீங்க? அது மேலே பிறகு ஒன்று பண்ணுறேன். அது நான் மோட்ரு எதுவுமே கிடையாது. மோட்டர் இல்லாமலே மோட்டர் இல்லாமல் அதான் படல ஒரு மாரி மிதிச்சுனாக்கா 100, 2வது மாரிக்கும் போது 200, 3வது மாரிக்கும் 300. நான் அப்படியே அப்போ தான் உடம்பு தூக்கும். எத்தனை 100 அது எப்படி போவோம் மேலே? அந்த வேகத்தில் போனால் தான் தூக்குவோம். திருப்பிலாம் அப்படின்னா அப்படி முன்னாடி போவோம். அப்படியே பேலன்ஸ் அப்படி நிற்கும் ஒரு இடத்துல. அப்படி போனால் திரும்பினா அப்படியே திரும்ப அந்த இதுலேயே திரும்பினா எல்லாம் வச்சுக்கோம். ஆனால் எத்தனை கிலோ வருதுன்னு எனக்கு தெரியாது. அது எத்தனை எல்லாமே மெலிசை நான் மேலே போவோம். அப்படியே வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன். மேலே போகும்போது அப்படியே வலிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன். இந்த சைக்கிள்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் பிரிட்டனில், இங்கிலாண்டில் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற மாதிரி இந்த மாடல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி. ஸோ எப்படி இவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரிய வருது அண்ட் எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு? அவனுக்கு தூக்கும் போது இந்த சிந்தனை வருது. இந்த மாதிரி நம்மளும் ஒன்று செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக போய் செய்யணும் சொல்லி செய்கிறாரு. அந்த மாதிரி வந்தது அதுவும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட்லாம் கொடுப்பீங்க? மிஷினிங் பண்ணுறதுலாம் ஹெல்ப் பண்ணுவேன். நான் ஓல்ஸ் போடுவான், கட்டிங் பண்ணுவேன், எல்லாம் பண்ணிப்பான். மிஷினுக்கு நம்மகிட்ட வந்து எல்லாமே ரெடி பண்ணுவார். அதனால் எதுவும் கேட்டுக்கிறது கிடையாது. செஞ்சுக்கிட்டோம். பெரிய ஆள்லாம் சந்தோஷம். நல்லா வந்தால் ரொம்ப நல்லது. அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்க? 8வது தான் படிச்சுக்கிறேன். ஆனால் அவ்வளோ படிப்பு கிடையாது. அப்புறம் எப்படி இது பண்ணுறதுக்கான என்று பண்ணுறதுலாம் தெரியும். என்ன நம்ம மாடல் பண்ணால் நான் மாடல் பண்ணக்கூடாதா? இந்த வெறியில் நான் பண்ணிட்டேன்.